ஜனங்களினோட மீறுதல் நிமித்தம் தேசத்தில் என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்தது, வறட்சி வந்தது. அப்போ வறட்சி வந்தபோது அவங்களால எதுவுமே தாக்குப்பிடிக்க முடியல. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் அவங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகும்போது ஆண்டவருடைய வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருது. அப்போ பார்ப்போம், யோவேல் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. ஒன்று தின்னு முடிச்சதுன்னா அடுத்தது அது விட்டுட்டு போனதை ரிமைனிங்கை இது சாப்பிடும். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருந்ததை அடுத்த பூச்சி சாப்பிடும். இப்படி அந்த நாளில் அவங்க அந்த தேசத்தில் என்ன இருந்தது? வறட்சி காணப்பட்டது. அந்த இடத்துல ஒரு வறுமை காணப்பட்டது. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, விளைச்சல் இல்லை. அவங்களால பெந்தகோஸ்தே பண்டிகையை, அறுப்பின் பண்டிகை என்ன செய்ய முடியல? கொண்டாட முடியல. ஏன் அப்படின்னா அவங்க வயலில் தானியங்கள் இல்லை. தானியங்கள் வந்தாலும் என்ன செஞ்சிருது? இந்த பச்சை புழு, பச்சை கிளி, அப்புறம் என்னது முசுக்கட்டை பூச்சி, இதெல்லாம் என்ன செஞ்சிருது? எல்லாம் ஒவ்வொன்றும் தின்னு அரிச்சு போடுறது. அப்போது வறட்சி நிமித்தம் பஞ்சம் ஏற்பட்டு தண்ணி இல்லை. அப்போது அவங்களால சாப்பிட முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்ப சோர்ந்து போய் இருந்த வேலையில் 14வது வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. அப்போது நம்ம வாழ்க்கையில் பஞ்சம் வந்துச்சு, வறட்சி வந்துச்சு, இந்த பூச்சி விட்டது அந்த பூச்சி திங்குது, அந்த பூச்சி விட்டது அடுத்த பூச்சி திங்குது, என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, இருக்கிற காரியங்கள்லாம் போச்சு, என்கிட்ட இருக்கிற பணம்லாம் போச்சு, என்கிட்ட இருக்கிற ஆஸ்தி எல்லாம் கரைஞ்சி போச்சு, இந்த மனுஷன் பிடிங்கிட்டு போயிட்டான், அந்த மனுஷன் பிடிங்கிட்டு போயிட்டான், இனிமேல் பிடிங்கிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் நம்ம அடுத்து கடன் வாங்குறதுக்கு இன்னொருத்தர் போய் நிற்போம். ஆண்டவர்கிட்ட வரமாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் தின்னு முடிச்சிடுச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற நிலைமையில் என்ன பண்ணணுமா? பரிசுத்த உபவாச நாளை நியமித்து விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஏன்னா அந்த காலத்தில் பண்டிகையே அவங்களால ஆசரிக்க முடியல. அவங்களுடைய நாட்களில் பஞ்சம் ஏற்பட்டதுனால சேர்ப்பின் பண்டிகை இல்லை, அறுப்பின் பண்டிகை இல்லை, வாரங்களின் பண்டிகை இல்லை, பஸ்கா பண்டிகை இல்லை, அவங்களால எந்த பண்டிகையுமே கொண்டாட முடியல. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒரு உபவாச நாளை நியமிங்க, அந்த நாளில் எல்லாரும் கூடி வர செய்து என்ன பண்ணுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்கள எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி அவங்கள பெரிய அறுவடையை காண செய்கிறார். இது வரைக்கும் நீ இழந்து போன விளைச்சல்கள், இது வரைக்கும் அதெல்லாம் தின்னு அரிச்சு போட்ட பலனெல்லாம் என்ன செய்வேன்? திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் முன்மாறியும் பின்மாறி என்ன செய்யும்? இப்போ நான் வருஷிக்க பண்ணுவேன். இதெல்லாம் யார் அனுப்புனா? இந்த பூச்சியெல்லாம் ஆண்டவர் அனுப்புனார். ஏன் அனுப்புனாரு? அவங்க திருந்தணும், அவங்க மனம் திரும்பணும். அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, அவங்க விக்கிரகாரால இருக்கிறாங்க, அவங்க புறஜாதியரோட பழக்கவளத்தில் இருக்கிறாங்க. அப்போது அதெல்லாம் விட்டு மனம் திரும்பணுங்கிறதுக்காக ஆண்டவரே இந்த பூச்சிகளை அனுமதித்தார். ஹல்லேலூயா. 5வது வசனம், யார் அனுப்புனாரா? நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை. அவரோட சேனை என்னன்னு பார்த்தீங்களா? வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு, இதுதான் அவரோட சேனை. பெரிய சேனையாகிய சின்ன பூச்சி. ஹல்லேலூயா. என்னது? பெரிய சேனையாகிய சின்ன சின்ன. பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு காரியம் சொன்னேன் இல்லையா? வர்ஷிப்பில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தில் யோம் கிப்பூர் பரிசுத்த உபவாச நாள், இந்த மாதிரி ஒரு உபவாச நாளை என்ன செஞ்சாங்க? நியமிச்சு அந்த உபவாச நாளில் எல்லாரும் கூடி வந்துடுவாங்க. அந்த நாளில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த நாள் முழுக்க எங்கே இருப்பாங்க? சபையில் தான் இருப்பாங்க, வெளியில் எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்போ அந்த நாளில் அவங்க கையில் எந்த விதமான ஆயுதங்களும் இருக்காது, அந்த தோரா மட்டும் தான் இருக்கும். சரியா? அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க உபவாச நாள் நியமிச்சு ஆலயத்தில் கூடி வந்திருக்கும் போது யார் வந்துட்டா? இப்போ எதிர் நாட்டு படம், எகிப்து நாட்டு படம் என்ன செஞ்சது? சுற்றி வளைச்சிருச்சு. அவங்க பிளான் பண்ணி இந்த நாளில் போனால் அவங்க என்ன செய்ய முடியாது? எங்கேயும் வெளியே போக முடியாது, எல்லாம் சபையில் தான் கிடப்பாங்க, ஆலயத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சுற்றி வளைச்சிட்டு குண்டை போடுறான், எல்லாம் பண்ணுறான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ நம்ம உள்ளே நல்லா வசமாக சிக்கிட்டோம், நம்மகிட்ட ஆயுதமும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் ஆண்டவர் நோக்கி துதிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் ஆண்டவர் நோக்கி மன்றாட ஆரம்பித்தாங்க. கூப்பிட ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? ஒரு சின்ன தேனி பூச்சி. என்னது? சின்ன தேனி பூச்சி. உள்ளேருந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துலேருந்து ஒரு சின்ன காற்று ஆண்டவர் அனுப்பி அந்த காற்று அப்படியே வெளியே போய் ஒரு மரத்தை பார்க்குது. மரத்தில் ஒரு தேன் கூடு தொங்கிட்டு இருக்குது. ஒரே அடி அந்த காற்று தேன் கூட ஷேக் பண்ணிச்சு. தேனிக்கெல்லாம் என்ன செய்யுது? பறந்து வந்து எகிப்து தேசத்து படைவீரர்களை ஓட விரட்டி அடிச்சிச்சு. ஹல்லேலூயா. சின்ன பூச்சி போதும். ஹல்லேலூயா. நம்மளுடைய சத்துருக்கள் அப்படிதான். நம்மளை கண்டு பயப்படலாம், நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை கண்டு சத்துருக்கள் பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பெரிய சேனையாகிய சின்ன சின்ன பூச்சிகளை வச்சு என்ன பண்ணுறாரு? நம்முடைய வாழ்க்கையில் சோதனை அனுப்புகிறாரு. அந்த பூச்சிகள் நமக்கு என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ எல்லாத்தையும் சரி பண்ணி எப்போ சரி பண்ணுவார்?
நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகும் போது, நம்ம ஆண்டவரிடத்துல உபாசனை நியமித்து நம்மளை அர்ப்பணித்து நம்மளை தகுதிப்படுத்தும்படிக்கு கெஞ்சும் போது, ஆண்டவர் தான் அனுப்பின பெரிய சேனையாகிய ஒவ்வொரு பூச்சிகளையும் திரும்ப எடுத்துக்கொண்டு பட்சித்த வருஷங்களின் விளைவு என்ன செய்வாராம்? திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா.